நடைபெற்ற முதலாவது பேச்சுவார்த்தை ஈரானுக்கும் அமெரிக்காவுக்கும் இடையில் நடைபெற்ற பேச்சுவார்த்தையில அந்த பேச்சுவார்த்தை சக்சஸா முடியல. 21 ஹவர்ஸ் 21 ஹவர்ஸ் அதாவது 21 மணித்தியாலம் நடைபெற்ற அந்த பேச்சுவார்த்தை சக்சஸ் இல்லை. ஈரான் டஃப் கொடுத்துச்சு. ஈரான் கட்டும் பிடிவாதமா இருக்கிறாங்க, எதிலையும் அவசரப்பட்டு சைன் வைக்காம இருக்கிறாங்கன்னு ட்ரம்ப் குற்றச்சாட்டு சொல்லியிருந்தாரு. ஸோ அது ரிஜெக்ட் ஆனதுக்கு பின்னாடி ஹார்மூஸை ஈரான் பிளாக் பண்றதும், பிறகு அமெரிக்கா சம்பந்தமே இல்லாம இன்னொரு சைட்டை பிளாக் பண்ணி ஈரானுக்கு வர வேண்டிய வருமானத்தை தடுக்கிறதுமா போயிட்டு இருக்குது. அப்படி இருக்கிற இந்த டைம்ல உலக நாடுகளில் எரிபொருள்கள் பற்றாக்குறை ஏற்பட்டு கொண்டு வருது. வெறுமனே ஒன்றரை மாசத்துக்குரியது மட்டும் தான் இருக்குன்னு சில ஐரோப்பா நாடுகள் சொல்லுது. எங்களோட ஜெட்டுக்கு அடிக்கிற பெட்ரோல் இல்லாமல் போகுது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. இந்த லெவலில் இரண்டாம் கட்ட பேச்சுவார்த்தை நெருங்கிக்கிட்டு வருது. பேச்சுவார்த்தை மும்முரமாக போயிட்டு இருக்குது. என்னண்டா உலக நாடுகள் கொடுக்குற தாக்கத்தினால புஷ்னால அமெரிக்கா மற்றது நெத்தன்யாவுக்கு பெரிய பிரச்சனை ஏற்பட்டு கொண்டிருக்கிறது. ஒரு புறத்தில் இந்த பேச்சுவார்த்தை நடைபெற்று கொண்டு வர இதே நேரத்தில் லெபனான் போன்ற நாடுகளுக்கு இஸ்ரேல் அடிச்சுக்கிட்டே இருக்கிறாங்க. எந்த அளவுக்குன்னா இந்த ஈரான் கொடுக்குற அந்த களமான அந்த பிடிவாதத்தின் காரணமாக லெபனானுடைய தலைவரை சந்தித்து நெத்தன்யாகு என்கிற அவன் பேசுறதுக்கான ஒரு பேச்சுவார்த்தை கூட நடைபெற இருக்கிறது. ஏன்னா இல்லைன்னா அடிச்சுட்டு போயிட்டே இருப்பான். ஆனால் இப்போ பேச்சுவார்த்தைங்கிற அளவுக்கு கொஞ்சம் இறங்கி வந்திருக்கிறான். காரணம் என்னடா, ஈரான் சொல்லுது லெபனானுக்கு அடிக்கக்கூடாது, அந்த நாட்டோட நீங்கள் யுத்தம் பண்ணக்கூடாது என்று சொல்லி ஈரான் சொல்லியிருந்துச்சு. ஸோ இந்த டைமில் இந்த பேச்சுவார்த்தைக்காக வேண்டி கடுமையான மறைமுகமான மும்முரங்களை காட்டி வருது அமெரிக்கா. எப்படியாவது இந்த முறை அடிபணிய வைக்கணும் ஈரானுக்கு அப்படின்னு சொல்லி. நீங்கள் சொல்லுங்கள், ஈரான் இந்த முறை அமெரிக்காவுக்கு அடிபடுமா அல்லது அமெரிக்கா ஈரானுக்கு மறைமுகமாக அடிபடுமா அப்படிங்கிறது கீழே கமெண்ட் பாக்ஸில் டைப் பண்ணுங்க. நன்றி.